மே டைம்லயும் வந்துட்டு சந்தானம் சார் வெர்சஸ் சூரி சார் அப்படின்ற ஒரு வெர்சஸா ஆமா அப்படி போட்டுட்டு இருக்காங்க சார். எப்படி இருந்தாங்க காமெடியன்ஸா இருந்து இப்ப அவங்களே வந்து கதை நாயகனாகி சிறப்பா வேற வேற ட்ராக்ல போய் அவங்களுடைய லைக் ப்ரொஃபைல்ஸ் தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த படம் சார் எதிர்பார்ப்பு? இல்ல ரெண்டுமே இப்ப ரெண்டு விஷயம் சம்மர் ஹாலிடேன்னு வரும்போதுல ரெண்டு படத்துக்குமே நல்லபடியா கொண்டாட்டம் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா மாமன் வந்து எல்லாருமே கருடன் படத்தை பிறகு சூரிய அவர்களுடைய கதாநாயகனா ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. எனக்கு வந்து இண்டஸ்ட்ரி டாக் எல்லாமே அந்த படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, எல்லா ரைட்ஸும் போயிடுச்சு. அந்த படத்துக்கு சேட்டலைட் டிஜிட்டல் எல்லாமே வந்து பெரிய விலைக்கு போயிருக்கு. படம் பார்த்துட்டு வாங்கியிருக்காங்க. படம் பார்த்துட்டு இந்த படம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வாங்குகிற பிளாட்ஃபார்மும் சரி சேட்டலைட் சேனலும் இந்த படத்தை மிஸ் பண்ணக்கூடாது பண்ணுறாங்க. டிடி நெக்ஸ்ட்லன்னு அதே மாதிரி வியாபாரம் இருக்குது. ஏன்னா அவருடைய தில்லுக்கு துட்டு லாஸ்ட் படமே பார்த்தீங்கன்னா சீக்குவலே பெரிய ஹிட்டு. இப்போ அடுத்த சீக்குவல் இது. அப்போது சீக்குவலுக்கே இந்த இடத்துல பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. தில்லுக்கு துட்டு சீக்குவல் அப்படின்னாலே ஒரு டக்குன்னு எல்லா க்ரௌடும் அங்கே வந்துடும். இப்போ ரெண்டு பேருமே காமெடியன் அப்படின்றத விடுங்க, ரெண்டு பேருமே பாப்புலரான நடிகர்கள். இப்போ அப்படியே இருந்தாங்க, இப்போ பாப்புலரான நடிகர்கள். அவங்களோட கிளாஷாக பார்க்க மாட்டாங்க. ரெண்டு படமும் பெரிய லெவலில் எதிர்பார்ப்பில் இருக்கும்போது நல்லபடியாக வெற்றி அடையிட்டோம். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிலீஸ் நல்ல பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. சேட்டலைட் டிஜிட்டல் நல்ல விலைக்கு போயிருக்கு. அவங்கள பொறுத்தவரையும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே. இப்போ ஆடியன்ஸ் எந்த அளவு எந்த படத்தை ரசித்து பெரிய சக்ஸஸ் கொடுக்குறாங்கன்னு நம்ம 16ஆம் தேதி பார்ப்போம்.